பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு 8 பட்டறை ஸ்ரீ பத்திரகாளி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 28வது ஆண்டு புரட்டாசி பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி விழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் பிரசித்தி பெற்ற முத்தாலம்மன் கோவிலில் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து அம்மனை வணங்கி வழிபட்டனர். தேனி மாவட்டம் தாமரைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லாண்டி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் சுவாமி குதிரை வீதி உலா நடைபெற்றது. சாலையின் இருபுறங்களிலும் பக்தர்கள் திரண்டு நின்று சுவாமிக்கு மாலை பட்டுத்துண்டு சாற்றி அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் அனிச்சியங்குடியில் பழமை வாய்ந்த முச்சந்தி மகா காளியம்மன் ஆலயத்தில் முளைப்பாரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வீடுகளில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை பச்சை காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் பெண்கள் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து கும்மி அடித்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. பின்னர் முளைப்பாரிகளை பெண்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பைபாஸ் சாலையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சப்த கன்னிமார் கோவிலில் புரட்டாசி உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சப்த கன்னிமாருக்கு ரோஜா, மல்லிகை, மரிக்கொழுந்து உள்ளிட்ட பல்வேறு பூக்களாலும் பட்டாடைகள் உடுத்தியும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. சுற்றுவட்டார பகுதி மக்கள் திருவிழாவில் பங்கேற்று பொங்கல் வைத்து பரிவார தெய்வங்களை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் புரட்டாசி மாதத்தையொட்டி அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பட்டாடை உடுத்தி எலுமிச்சை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சூரகுண்டு கிராமத்தில் உள்ள சின்னடைக்கு, பெரியடைக்கு மற்றும்
ஆண்டி அரசன் மகன் கோவில் புரட்டாசி மாத பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற்றது. கிராமம் சார்பில் கோவிலில் பெரிய மண்பானையில் பொங்கல் வைக்கப்பட்டதை தொடர்ந்து பெண்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பானைகளில் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு எடுத்தும் வழிபட்டனர். தொடர்ந்து ஆடுகளை பலியிட்டு வழிபாடு செய்து அனைவருக்கும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இந்த வழிபாட்டால் கிராமத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பி விவசாயம் செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த துவரங்குறிச்சியில் அருள்மிகு பூதநாயகி அம்மன் கோவிலில் பொன்னூஞ்சல் விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பெண்கள் பொங்கல் வைத்து கிடாக்களை பலியிட்டு நேர்த்தி கடன்களை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே காட்டுபாவா பள்ளிவாசலில் சந்தனக்கூடு விழா கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து தர்காவுக்கு எடுத்து வரப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பாவா பஹ்ருதீன் வலியுல்லா பாதுஷாவை வழிபட்டனர். இதனையடுத்து ரவுலா ஷெரீஃபில் இஸ்லாமியர்கள் சந்தனம் பூசி வழிபாடு நடத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காளியம்மன் கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு செவ்வாய் சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பால்குடம் அக்னி சட்டி எடுக்கும் பக்தர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கோவிலில் வந்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலமான மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதத்தையொட்டி 5 கருட சேவை நிகழ்ச்சியொட்டி தங்க கருட வாகனத்தில் வியூக சுந்தரராச பெருமாளும் மற்றொரு கருட வாகனத்தில் கூடலழகரும் எழுந்தருளினர். இதேபோன்று எழுத்தாணிக்கார தெரு, வடக்கு மாசி வீதி, மேல மாசி வீதி பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்து வீரராகவ பெருமாள், ரெங்கநாதர், மதனகோபால சுவாமிகள் கருட வாகனத்தில் கூடலழகர் கோவில் முன்பு எழுந்தருளினர். ஒரே சமயத்தில் 5 கருட சேவையில் எழுந்தருளிய பெருமாளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டனர். திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் மலையப்ப சுவாமிக்கு தூப தீப நைவேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது 4 மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பி வழிபாடு நடத்தினர்.